நமது அன்புக்குரிய அண்ணன் பொன்னார் அவர்கள் தாமரை சங்க மாநாட்டை நடத்தி கட்சியை ஒருபடி வளர்த்து கொண்டு வந்தார். நமது அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் வழியிலே கட்சியை ஒருபடி மேலே நடத்தி வைத்துக் கொண்டு வந்தார்கள். முன்னாள் மேதகு ஆளுநர் அவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னால் அது பேரே சொல்ல வேண்டாம். தாமரை மலர்ந்தே தீரும்னு சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கட்சியை ஒருபடி மேலே வளர்த்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது மேதகு ஆளுநராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மேதகு ஆளுநர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் ரத யாத்திரை நடத்தி கட்சியை ஒருபடி மேலே வளர்த்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு கோபுரங்களுக்கு ஒவ்வொரு அடுக்கு போல அதை வளர்த்து கொண்டு வந்தார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரையின் மூலமாக நடந்தே போய் திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூரில் முடித்து வேல் யாத்திரை மூலமாக ஒரு அடுக்கு மேலே கொண்டு வந்தார். அன்புக்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த கட்சியிலே மகளிருடைய தேசிய தலைவியாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி சென்றார்கள். இவை அத்தனைக்கும் மேலாக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள் இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய இல கணேசன் அவர்கள் ஒருபடி மேலே கொண்டு வந்து ஒரு கோபுரத்தின் உச்சத்தில் வைத்திருந்தார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசன் மேலே வைத்திருக்கிறார்கள். கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்போ செய்ய போகிறோம்னா 2026 மே மாதம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷத்தை நாம் நடத்த போகிறோம். அந்த கும்பாபிஷம் நடைபெற போகிறதா இல்லது திருச்செந்தூரில் ஆரம்பித்த சூர சம்காரம் நடைபெற போகிறதா, யார் யாரெல்லாம் நாடாளு கொண்டிருக்கின்றவர்கள் காடாள போகிறார்களா என்பதையெல்லாம் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த கிரகங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. 2026 நிச்சயமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்.